மாதிரி சேடை ஃபுல்லாக ஓட்டிட்டு இது வந்து தண்ணி ஃபுல்லாக நம்ம உடச்சி வெளியே விட்டுருணும். ஃபஸ்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வயல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் நேப்பியர் தான் நடவு பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக உழவு ஓட்டி நடவு பண்ணாமல் இது ஒரு வேறு முறையில் நடவு பண்ண போகிறோம். வேறு முறையெல்லாம் ஒன்றும் புதுசெல்லாம் இல்லை, பழசு தான். சேடை மாதிரி ஓட்டி நம்ம நெல் நாற்றுட்டு நடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம சேடை ஓட்டி நட போகிறோம் சூப்பர் நேப்பியரை. வாங்க, எனக்கு இது புதுசு தான், பார்க்கலாம். இதை நம்ம அப்படியே பண்ணாமல் கொஞ்சம் இதில் எரு அடித்து பண்ணுறோம். எதுக்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வருஷம் 2 வருஷம் நமக்கு உரம் யூரியா போடுற வேலை இருக்காது. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வரப்பு ஃபுல்லாகவே நம்ம நெடுக்கவே கட்டியாச்சு. ஓட்டி வச்ச சேடைக்கு வந்து நம்ம சூப்பர் நேப்பியர் கட்டிங் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் நேப்பியர் நடவு பண்ண போகிறோம். இந்த மாதிரி சேடை ஃபுல்லாக ஓட்டிட்டு இது வந்து தண்ணி ஃபுல்லாக நம்ம உடச்சி வெளியே விட்டுருணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் மாதிரி போட்டு தான் நடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேடை ஓட்டி எதுக்காக நடுறோம் அப்படின்னா, இது நம்ம இந்த கரணை வைக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து அந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாக இறங்கும். மண் ஃப்ரீயாக இருக்குன்றதால சீக்கிரமாக அந்த வேர் இறங்கும். இதே நம்ம புய்தி மண்ணில் ஓட்டி வைக்கும்போது கொஞ்சம் லேட்டாக இறங்குறது, இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இறங்கும். மெயினாக நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக களை வராது. களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 45 நாள் கழிச்சு ஒரு உழவு ஓட்டிக்கலாம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு களை வராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பருவ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே வர மாதிரி நம்ம நடணும். இந்த வரைக்கும் பாருங்க, இந்த பருவ வந்து பார்த்திங்கன்னா மேல் பார்த்த மாதிரி இருக்கணும். சொருவி ஒரு கணு உள்ளே போயிட்டு ஒரு கணு வெளியே நின்னா போதும். அகலம் வந்து 1 அடி, இது அகலம் வந்து நம்ம 3 அடி வைக்கிறோம். நீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 6 அடி இல்லை 1 அடி, உங்கள் விருப்பம் எது வேணால் வச்சுக்கலாம். தெரியுதுல்ல? ஏன்னா இந்த கோல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 அடி. இந்த கோலை இப்போ நம்ம வச்சு தூக்க பாரு.